ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.1ல் 7வது கணக்கு 1630 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. மீதி என்ன செய்யணும்? 12 தரணும். அப்போ இந்த ரெண்டு எண்கள் இருக்கு இல்லையா, இதுல இருந்து 12 கழிச்சு வகுக்கும் போது கிடைக்கிற மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கணக்கில் சொல்லியிருக்காங்க. கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கணக்கை பார்க்கலாம். இப்போது இது ரெண்டுலையும் 12 கழிக்கணும், இதுலேயும் 12 கழிக்கணும், இதுலேயும் 12 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா இதில் 1218, அடுத்ததோட மதிப்பு 1914 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு செய்ய போகிறோம். இதுதான் நம்மளோட கணக்கில் கொடுத்துருக்க மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் எது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் ஏ, அதுக்கு அடுத்து உள்ளது பி. செய்ய ஆரம்பிப்போமா? இப்போ பெருசாக இருக்கிற நம்பரை உள்ளதுக்கு போடணும். 1914. அடுத்து உள்ள நம்பரை வெளியே போடணும். எத்தனை தடவை? ஒரு தடவை. 1218. இது எத்தனை மீதி என்ன கிடைக்கும்னா 696 கிடைக்கும் மீதி. இப்போ இந்த 696 மீதி கிடைச்சிருக்கு இல்லையா, இதை தூக்கி வெளியே போடணும். 696. இந்த 1000 வெளியே இருக்கு இல்லையா, இது 1218. இதை உள்ளதுக்கு போடுங்க. 696. இதில் மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 522 தான் இதோட மீதி. அதுக்கு அடுத்து இந்த 522 வெளியே தூக்கி போடுங்க. 696 ஒரு தடவை அப்படின்னா 522, மீதி 174. அதே மாதிரியே 174 வெளியே போட்டு 522 உள்ளதுக்கு போட்டு 3 தடவை பெருக்கணும். 174 × 3னா 522 கிடைக்குது. 0 கிடைச்சிருது. இப்போ இதை இந்த சமன்பாடில் எப்படி எழுதுறோம்னா A = BQ + R. ஏவை பெருசு உள்ளது, அடுத்து உள்ளது B. எத்தனை தடவை நம்ம பெருக்கிருக்கோம் அது Q. மீதி என்ன கிடைச்சிருக்கு அது R. இதில் எது பெருசு? அடுத்தது இதுதான். இதில் எது பெருசு? உள்ளது இது A, அடுத்து உள்ளது இது B. மேலே எத்தனையால் பெருக்கிருக்கோம்? இது Q, கீழே உள்ளது R. இதுவும் ≠ 0. அப்போ அடுத்த சமன்பாடுக்கு போங்க. அப்போ இதுதான் பெருசு, இது A, இதுக்கு அடுத்து உள்ளது B. மேலே எத்தனை வச்சு வகுத்துருக்கோம்? ஒரு தடவை, அது Q. கீழே எவ்வளோ மீதி கிடச்சிருக்கு? 174 R. இந்த சமன்பாட்டில் பிரித்து வரிசை எழுதிட்டு வரீங்களா? அடுத்து கடைசி உள்ள சமன்பாடு என்னன்னா 522 தான் பெருசு, இது A. 522 = B 174. எத்தனையை வச்சு? 3 தடவை × 3 + Q R 0. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இதில் மீப்போவா அப்படின்றது 174. இதுதான் தேவையான எண், பெரிய எண். தேவையான எண் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் மீப்போவா கண்டுபிடிச்சாதான் அந்த தேவையான எண்ணை எழுத முடியும். ஸோ தேவையான எண்ணை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.